மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 21 ஆவணி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷம் வளர்பிறை நவமி திதி. இன்றைய நாளில் அனுஷ நட்சத்திரம் நண்பகல் 12 மணி அளவு வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைய நாள் வரலட்சுமி நோன்பு விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னராக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அது இன்றைய நாளில் இருக்குது. இது வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம். நோன்புனா நோன்புகள் நிறைய இருக்கும். அதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான நோன்பு பழக்கத்தில் இருக்கும். அவங்க நோன்பு நோற்றுக்கொள்வது, மற்றவர்கள் விரதம் இருக்கிறது, மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படின்றது. அது வெள்ளிக்கிழமையில் தான் வரும். பௌர்ணமிக்கு முன்பாக வளர்பிறையில் தான் வரும். இன்றைக்கு அப்படி வந்திருக்கும்போது அனுஷம்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் நண்பகல் 12 மணி அளவு வரைக்கும் இருக்கிறது. அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது மிக விசேஷமான ஒரு நட்சத்திரம். அது மகாலட்சுமியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. செல்வ வளங்களை தரக்கூடியதாக அது இருக்கிறது. மாதந்தோறும் அனுஷத்தில் வழிபாடுகள் இருக்கும். அது மகா பெரியவா காஞ்சி சங்கராச்சாரியார் இவருக்கான ஒரு நாளாக ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். அவருக்கான வழிபாடு பூஜைகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். பொதுவாக அனுஷன்றது செல்வங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியவங்க செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளுக்கான ஒரு தெய்வமாக நம்ம பார்க்குறோம். அந்த லக்ஷ்மியும் கூட 8 விதமான லக்ஷ்மி, 16 விதமான பேர்கள்னு சொல்லி இந்தந்த செல்வங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதனால் குழந்தை வரம் வேணும்னா சந்தான லக்ஷ்மின்னு சொல்கிறது. அப்புறம் நோயற்ற வாழ்வு வேணுன்றது, நல்ல ஆரோக்கியம், தைரியம், பொருளாதாரமே பணமாகவே, சொத்துலாம் வேணும் அப்படின்னு சொல்கிறது, ஒரு இடத்துல அமைதி நிலவணும், குடும்பமாக சேர்ந்து கணவன் மனைவியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், கல்வி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் பிரார்த்தனை செய்து மகாலட்சுமி வழிபட்டு இந்த நாளில் எல்லோரும் நல்ல பலனை பெறலாம். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இருந்தாலும் இன்றைக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய நாளை தொடங்கலாம். ஏன்னா இது வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னு சொல்கிறதுனால அந்த வரலட்சுமி விரதத்தினுடைய ஒரு மகத்துவமே என்ன அப்படின்னா சௌபாகியம்னு சொல்லக்கூடிய ஒன்று. சௌபாகியவதியாக இருக்கக்கூடியது, எல்லா விதமான சுபமாக இருக்கக்கூடிய மங்களகரமாக இருக்கக்கூடிய பாக்கியங்களும் வரங்களும் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த நாளில் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக உற்சாகமாக நாளை தொடங்கணும். மகாலட்சுமி வழிபாடு செய்து அந்த லக்ஷ்மி துணை இருக்காங்கன்னு சொல்லி எல்லா விதமான நற்பலன்களும் அடைய போகிற நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களை செய்ய போகிறீங்க. சந்திராஷ்டமம்னா என்னென்னா ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போது ஒருத்தர் பூஜையில் இருக்கார், விரதம் இருக்கார், கோயிலுக்கு போகிறாருன்னு சொல்லும்போது அது பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டுடும், அது தடுக்கப்படும், நல்ல பலன்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, திருமண யோகம் கூடி வருகிறது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து 5ல் சுக்கிரன் இருக்கிறது. சுக்கிரன் நீச்சம், சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் கூட சில விதிவிலக்குகளின் மூலமாக உங்களுக்கு அது பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் கூட அந்த வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நல்ல முறையில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, சுக்கிரனுக்கு 11ல் குருவோடு சேர்ந்திருக்கார். சந்திரன் நீச்சம் அடையும் போது சந்திரன் வீட்டில் குரு உச்சமடைந்து அந்த சந்திரனை பார்க்குறார், அப்படியாக சொல்லலாம். அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். மனமானவர்கள் அந்யோன்யமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சண்டை சச்சரவுலாம் பிரிவினையை நோக்கி போகாமல் சமாதானத்தை நோக்கி போகும். மிதுன ராசி அன்பர்களே, கடன் அடைக்கிறதுக்கு இந்த நாளில் ஏதாவது பிளான் பண்ணலாம். பொதுவாக கடன் அடைக்கிறது செவ்வாய்க்கிழமை நாளில் பிளான் பண்ணுறது அப்படின்ற ஒன்று இருக்கிறது. குறிப்பிட்ட சில நேரங்கள், சில முகூர்த்தம்னு சொல்லி இதிலெல்லாம் கடன் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறது உண்டு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் கூட கடன் அடைக்கிறதா கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கலாம். கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கணுமே அப்படின்ட்டு. அப்போ எடுத்து வைக்கலாம். இதனால்னா 6ஆம் இடம் சம்மந்தப்படுகிறது. 6ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சம்மந்தப்படுகிறார். அந்த இடத்துல சனி புதனுடைய சாரம் வருகிறது. அதனால் இன்றைய நாள் கடனை அடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தலாம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நல்ல நாளாக அமையப்போகிறது. ராசியாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். ஏதோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம்.
ராசிநாதன் நீச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி நீச்சம் அடையும் போது ராசியில் குரு உச்சமடைஞ்சு அந்த சந்திரனை பார்க்குறது. சனி புதன் சாரத்தில் இருக்கார். சனி 9ஆம் இடத்துலையும் புதன் ராசியில் இருக்கிறார். அந்த 1, 5, 9 தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் ஒரு பின்னடைவு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட, அப்படி இருக்கிறதுனால ரொம்ப கான்ஷியஸோடு இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி வரும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து மண், மனை, வீடு யோகங்கள் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். உங்கள் பேரில் சொத்து வாங்கிறது, உங்கள் பேரில் இருக்கிற சொத்து வந்து கடனில் இருந்ததுன்னா அதை மீட்கிறது, இந்த சொத்து சம்பந்தமாக ஏதாவது வருவதில் தடை இருந்ததுன்னா அந்த தடையை உடைக்கிறது, பாதியில் நின்று போன வீடு கட்டக்கூடிய பணிகளை தொடங்குறது, இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். உடல் உபாதை ஏதாவது இருக்கிறதுனா சரி பண்ணி நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகவாசியாக மாறுறது, இந்த பலன் இன்றைய நாளில் துணையாக இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஜெயமாக போகிறது. என்ன வேலை பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். ராசியில் சுக்கிரன் இருக்கார்ல, நீச்சமாக இருக்கார்ல, அப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து கொண்டு இருப்பீங்க. இன்றைய நாள் வந்து அது சரிப்படுத்தக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். சனி புதன் சாரத்தில் சந்திரன் 3ல் இருக்கார். இந்த சனி புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த சந்திரனோடு திரிகோணங்களில் சம்மந்தப்படுறாங்க. அதனால் பலன்னு சொல்லுவோம். சம்மந்தப்படும்போது குருவுடைய தொடர்பு அங்கே வந்துடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வெள்ளிக்கிழமையின் போது சுக்கிரன் ஆதிக்கம் மிகுந்த நாள். அந்த சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் கூட இந்த ஆதிக்கத்தினால, கிழமையினுடைய பலத்தினால பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால் முயற்சி வெற்றி தரக்கூடிய நாள்னு இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு பலனாக இருக்குது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வேலையிலிருந்து வரக்கூடிய முன்னேற்றம், ஊதிய உயர்வோ உத்தியோக உயர்வோ அதற்கான முயற்சியை செய்யலாம். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கார். அவர் நீச்சம் அடையும் போது பலன் தானாகவோ சுலபமாகவோ வராது, நீங்கள் முயற்சித்தான் வரும். ஏன்னா அந்த சந்திரன் சனி புதனுடைய தொடர்பில் இருக்கும்போது அதற்காக ஒரு எஃபோர்ட், ஒரு வேலை பண்ணணும், அதுக்காக உங்களை ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். புதனும் போது புத்தி நான் தகுதியானவன்றது, சனின்னும் போது நான் உழைப்பாளி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையை தக்க வச்சுக்கலாம், வேலையில் நிரந்தரமாகலாம், வேலையில் உயரலாம். வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானம் தடைப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அந்த தடையை விலக்கி அதை வந்து கை கொள்ளலாம். இந்த பலன்லாம் இன்றைய நாளில் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சஞ்சலம் இருக்குது, இதுலேயும் மனசு வந்து லயிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தால் நல்ல பூஜையில் போய் கலந்துக்கிறது. அப்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மனமாற்றம் உண்டாகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனசஞ்சலம் மிகுந்து இருக்க சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் மாறு, ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ அதை டைரெக்டாக சொல்லாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு இப்போலாம் லீவ் போட முடியாது, டைம் இல்லைன்னு சொன்னால், இது போல் இன்றைக்கி வரலட்சுமி விரதம் இல்லை, அந்த மகாலட்சுமிக்கு அப்படி பாடலாம் பாடி அவ்வளோ விசேஷமாக பூஜைகள் நடக்கும். அதில் கொஞ்சம் நேரம் பங்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் மனமாற்றம் உண்டாகும். அப்போது ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம், தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைக்கு நல்ல செலவுகளை பண்ணுங்கள். பொதுவாக சில நாளில் வந்து நம்ம பர்ஸே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பீரோவே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பணத்தை வெளியே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது வந்து இது போல் வெள்ளிக்கிழமை நாள், வரலட்சுமி விரத நாள்லாம் கூட இருக்கும். அந்த நாளில் நீங்கள் தேவையில்லாத செலவு செய்ய வேண்டாம், ஆனால் தர்மம் செய்யலாம், பிறருக்கு உதவிகள் செய்யலாம், கோவில் குளங்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கலாம், இந்த குடமுழக்கெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நன்கொடைகள் கொடுக்கலாம், கல்யாண விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதுக்காக செலவு பண்ணலாம், வீடு வாங்கிறதுக்காக செலவு பண்ணலாம், பிறருக்கு உதவிகள் செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது, அதுலேயும் குறிப்பாக இந்த தர்மம் செய்யும்போது 10 மடங்காக திரும்ப வரும் அப்படின்றது அதில் ஐதீகம். அந்த விஷயத்திற்காக இன்றைக்கு செய்யலாம். ஏன்னா விரயபாவத்தில் சந்திரன் இருக்கார், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து 8ஆம் இடத்திற்கு போயிருக்கார். அப்போ நீங்கள் வந்து செலவு செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளில் சொல்லலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் மகத்தான நாளாக இருக்க போகிறது. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ வந்து சந்திர பலம் மிகுந்திருக்கார். அந்த சந்திரன் நீச்சம் அடைகிறாருன்றது ஒன்று, ஆனால் 11ல் சந்திரன் தான் நல்லதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ முழுமையாக கெடலை. ரெண்டாவது, ராசிநாதன் சனியும் பாக்யாதிபதி புதனும் சந்திரனுக்கு சாரம் கொடுக்குறாங்க. நண்பகல் வரைக்கும் சனி சாரம், மனுஷம் பிறகு கேட்டேன். அதில் இன்றைய நாள் உங்களுக்கு லாப ஆதாயம் மிகுகின்ற நாள்.
நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாள். மூத்த சகோதரர் வந்து பெற்றோர் போல உங்கள் மேலே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இதுன்னு சொல்லலாம். கும்பராசி என்பர்கள், உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஏதாவது குழப்பம் ஏற்பட்டாலும் கூட நர்வஸ் ஆக வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், அப்புறம் சரியாயிடும். அதாவது ஒரு ஒரு பலன் வந்து கிடைக்கிறதுக்கு சில சமயத்தில் என்ன ஆகும்னா, ரிவர்ஸில் போயிட்டு அப்புறம் வரும். பிரச்சனை ஆகிற மாதிரி போய் அப்புறம் நல்ல பலன் கிடைச்சிரும். ஒருத்தருக்கு வேலை பண்ணுற இடத்துல ரொம்ப நெருக்கடி வந்து வேலையை விட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டுட்டு வந்தால் அவர் ரொம்ப பெரிய வேலையில் சேர்ந்துருவார். அங்கேயே இருந்திருந்தால் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ முன்னேற்றம் கிடச்சிருக்கும். அப்படி சில நேரத்தில் சொல்லலாம். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒன்று நடக்கும். ஏதோ ஒரு குழப்பம் உண்டாகும், பிறகு வந்து நியாயம் உண்டாகும். கலகம் பிறந்து அதனால் நியாயம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியாக இன்றைக்கு சின்ன ஒரு தடை, இடையூறு அல்லது செலவு, அலைச்சல், ஆனால் அதன் பிறகு வெற்றி அப்படின்னு சொல்கிற பலன் இருக்குது. மீனராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல ஓய்வு கிடைக்கும். கோவில் குளங்களுக்கு போகலாம், பூஜைகளில் கலந்துக்கலாம், தான தர்மம் செய்யலாம், ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்திக்கலாம், பெரியவர்களுடைய நட்பை ஏற்படுத்திக்கலாம், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது. 1, 5, 9க்கு உண்டான தொடர்பு இன்றைய நாளில் ஏற்படுகிறது. அதாவது 5ன்னும்போது சந்திரன், ராசிநாதன் குரு அங்கே தான் இருக்கார். 9ன்போது அந்த சந்திரன் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 1ன்னும்போது சனி அவருடைய சாரம். பிறகு புதன் சாரம், புதனும் 5ல் தான் இருக்கார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து தர்ம திரிகோணங்கள் தொடர்பு பெறுகிறது. அதில் தர்மத்திற்கான கர்மத்திற்கான கிரகங்களான குரு சனியுடைய தொடர்பு ஏற்படுகிறது. மிகச்சிறந்த நாள். ஒரு கோவிலை கட்டணும்னு நினச்சாலும் கூட இன்றைய நாளில் பிள்ளையார் சுழி போட்டால் அது நடக்கும். ஒரு பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா அது நடக்கும். பெரிய உயர்கல்வி பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணால் தான் கிடைக்கும்னா அதை ஆரம்பித்தா நடக்கும். அப்படியாக இது வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். வரங்களை அருளக்கூடிய வரலக்ஷ்மி, வரமகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மி வந்து எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் வளங்களையும் 16 விதமான பேறுகளையும் அருளுமாறு பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.